ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டி ஸ்டேக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாலிட்டில் இருக்க டேட்டா டைப்ஸை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்டே டியூன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேட்டா டைப்னா என்ன? நான் கொடுக்க போகிற டேட்டா என்ன டைப்பில் இருக்க போகுதுன்னு சொல்லி ப்ரீடிஃபைன் பண்ணிடுவேன். இப்போ நான் ஒரு ஃபோன் நம்பர் வாங்க போகிறேன்னா, அந்த ஃபோன் நம்பருங்கிற அந்த வேரியபிள் நம்பர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லி முன்னாடி யூஇட் இல்லைனா இன்ட்டுன்னு போட்டு நான் அதை ப்ரீடிஃபைன் பண்ணிக்குவேன். சாலிட்டி ஸ்டாட்டிக் டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம ஒரு டேட்டாவை பாஸ் பண்ண போகிற ஒரு வேரியபிள்குள்ளனா ஃபஸ்ட்டு அந்த வேரியபிள் என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்துருக்கணும். இங்கே வேரியபிள்னால் என்னென்னா, இந்த வேரியபிளில் தான் நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம இந்த வேரியபிளில் என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம்னு சொல்லி ப்ரீடிஃபைன் பண்ணுறது தான் டேட்டா டைப். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துக்குவோம். இப்போது யூஇண்ட், இன்ட் இது ரெண்டுமே என்ன பண்ணும்னா நம்பர் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். இது ரெண்டுமே சிமிலர் தான், பட் இதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. என்னென்னா யூஇண்ட் அன்சைன் இன்டிஜர், அதாவது நெகட்டிவ் வேல்யூவை அக்செப்ட் பண்ணாது. இன்டிஜர் நெகட்டிவ் வேல்யூவை அக்செப்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பூல், இந்த டேட்டா டைப் பூலியன் வேல்யூ அக்செப்ட் பண்ணும், ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அட்ரஸ்ன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. இந்த டேட்டா டைப் சாலிடிட்டியில் இருக்க ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். ஏன் அப்படின்னா, எந்த லாங்குவேஜில் நீங்கள் இந்த டேட்டா டைப்பை பார்த்துருக்க முடியாது. இதில் என்ன ஸ்டோர் பண்ணுவோம்னா, நம்ம வேலட் அட்ரஸஸை ஸ்டோர் பண்ணுவோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேலட் அட்ரஸ். இதில் கிரியேட் ஆகி வரும் பார்த்தீங்களா, கான்ட்ராக்ட் அட்ரஸ். நம்ம கம்பைல் பண்ணி டிப்ளாய் பண்ணோன்னே நம்மளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ். நம்ம அட்ரஸஸ் எல்லாமே இந்த அட்ரஸுங்கிற டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்குங்கிறது டபுள் கோட்ஸில் கொடுக்குற வேல்யூ எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கும். ஸ்ட்ரிங் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கும். அப்புறம் பைட்ஸ் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, பைட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம பைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவரை நம்ம நார்மல் டேட்டா டைப் பார்த்தோம். இப்போது நம்ம ஃபிக்ஸட் சைஸ் டேட்டா டைப் பார்ப்போம். ஃபிக்ஸட் சைஸ் டேட்டா டைப்னா ஒன்றும் இல்லை, நம்ம டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணும்போதே அந்த டேட்டா டைப்புக்கு சைஸையும் சேர்த்து டிக்ளேர் பண்ணிடுவோம். இப்போது எக்ஸாம்பிள் பைட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த பைட்ஸுக்கு ஃபிக்ஸட் சைஸ் டேட்டா டைப்பாக நான் இங்கே பைட்ஸ் 32 கொடுத்துருக்கேன். நீங்கள் எதுக்கு பைட்ஸுங்கிறதுக்கு நீங்கள் பைட்ஸ் 1லேருந்து கொடுக்கலாம். பைட்ஸ் 1, 2, பைட்ஸ் 32. பைட்ஸ் 1லேருந்து பைட்ஸ் 32 வரைக்கும் உங்களால் பைட்ஸுக்கு சைஸ் செட் பண்ண முடியும். இப்போ யூஇன்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஇன்ட்டுக்கு 8லேருந்து 256 வரைக்கும் சைஸ் செட் பண்ண முடியும். இதே தான் இன்டிஜருக்கும். இன்ட் 8 to int 256. நான் இங்கே இன்ட்டோட ரேஞ்சு கண்டுபிடிக்க நினச்சேன்னா, இங்கே இருக்கிற இந்த கேல்குலேஷன் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே 8 இருக்குல்ல, இது யூஇன்ட் 8க்குரிய ரேஞ்ச் இது, ஓகேவா? இப்போ நான் 256க்குரிய ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா இந்த 8 ரிமூவ் பண்ணிட்டு 256ன்னு போட்டேன்னா யூஇன் 256க்குரிய ரேஞ்ச் எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரேஞ்சை கால்குலேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் டேட்டா டைப்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு டேட்டா டைப்னா என்னென்னு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். பாய்.